ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கபிள் வாக்ஸ். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா காரைக்குடி. என்னோடய மாமா பொண்ணு கல்யாணம் காரைக்குடி போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு இந்த காரைக்குடி சைட் மேரேஜ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். பல்லவன் எக்ஸ்பிரஸ் 3:40 ட்ரெயின். நாங்கள் 3 o'clock வந்துட்டோம். இங்கே சின்ன பசங்க 2 பேரையும் வீட்டில் விட்டு வந்துட்டோம். நாளைக்கு ஏன்னா ரிட்டர்ன் வந்துடுவோம். சின்ன பசங்களை கூப்பிட்டு போக முடியாதுல்ல, ஒரு நாள் இதுக்கு அலைச்சல் அப்படின்னு வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கோம். ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நாங்கள் என்னென்ன பசங்களை தான் மிஸ் பண்ணுறோம் ஏன்ப்பா. ஆனால் என்ன ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகுது, அவங்களுக்கு டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் அம்மா அப்பாட்ட விட்டுட்டு வந்துட்டோம். 10:30 வந்துட்டோம். காரைக்குடி ஜங்ஷன் சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங்கே ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் 6 மணி தான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நேமம் போகிறோம். நேமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நேமம் வந்து காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடி பக்கத்தில் இருக்குது. குன்றக்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஓகே. அவங்க முன்னாடி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். நாங்கள் மெதுவாக தான் பண்ணுவாங்கன்னு இருந்தோம். அவர் வேறு பண்ணிட்டு போயிட்டார். நீ 9 மணிக்கு வந்தால் போதும்ட்டு கிளம்பினாங்க. சரி, இதுதான் பழைய நேமம் கோயில்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல நின்று எடுத்துருப்பீங்களாடா சின்ன வயசில். நீங்கள் சின்ன வயசில் சிவான, நீனு, ரமேஷ் 3 பேர் நின்று எடுத்துருப்பீங்க. இது வந்து மணப்பெண்ணோட தோழிகளாம். ஆப்போசிட்லேயே வந்து இந்த மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே தான் கல்யாணம் நடக்கப்போகுது. நேமம் கோயில் வந்தாச்சு. கோயில் பிறகுறம் வரும். ஸோ இது மாதிரி கோயிலெலாம் வந்து சென்னை சைட்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது மோஸ்ட்லி. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க தோட்டம்லாம். ஃபுல்லாக பச்சைக்கிளியாக இருக்குது. பச்சைக்கிளி அப்படிதான் இருக்கு. செம்மையாக இருக்குல்ல தோட்டமெல்லாம் கோயில் பின்னாடி. இங்கே வச்சு தான் மாப்பிள்ளை அழைப்பு பண்ணுவாங்க. ஸோ மாப்பிள்ளை அழைப்புக்கு அப்புறம் தான் வந்து மண்டபத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் மாப்பிள்ளைக்கு சாப்பாடில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இங்கேயே கோயிலே தான் நடக்கும். ஆப்போசிட்டில் தான் மண்டபம் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ மாப்பிள்ளை அழைச்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வருவார். மாப்பிள்ளை வந்துட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு ஈவினிங் வந்து பெருநாளைக்குன்னு சொல்லுவாங்க. வந்து சாப்பாடு போயிட்டுருக்கு, பிரேக்ஃபாஸ்ட். வந்து உட்காந்துட்டோம், ஃபோட்டோ செஷன். நான் உங்களை எடுக்கிறேன் அண்ணன் 4 ஃபோட்டோ எடுக்கிறாரு நம்மளை. இப்போ கழுத்தீர் கோர்த்துட்ருக்குறாங்க.
கல்யாணத்தில் ஒரு பகுதி வந்து இந்த மாமா வேவு இறக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து மாமா வேவு இறக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஈவினிங் மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாமா வேவு இறக்குவாங்க. பசங்களை சென்னையில் விட்டுட்டு வந்ததுனால கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் பெண்களை இப்போ வந்து அட்டன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.